இந்த குள்ள பயலுக இல்லாம ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. எல்லா வேலைக்கும் ஜீபும்பான்னு கூப்பிட வேண்டியது இருக்கு. இந்த பயலுக இருந்தாலும் தொல்லை, இல்லைன்னாலும் கஷ்டம். பரவாயில்ல, மூசாவுக்காக தானே இந்த பயலுக பூதலோகம் போயிருக்கானுங்க. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வரட்டும். பயலுக நம்மளையே பாடப்படுத்துவானுங்களே. அந்த மைதீன் இந்த பயலுங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ. ஒருத்தனுக்கு ஒரு பேய் பிடிச்சாலே சமாளிக்க முடியாது. இங்க ஒண்ணுக்கு 4 பிசாசிங்க. இந்த பிசாசிங்கிட்ட அந்த மைதீன் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ. டேய், நாம இங்க இல்லாத நேரமா பார்த்து யாரோ எதையோ பண்ணி இவருக்கு பைத்தியம் முடிக்க வச்சுட்டாங்க போல இருக்கு. குரு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய், ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். முத்திருந்தா இந்நேரத்துக்கு துணியை கீச்சிருப்பாரு. இப்பதான் ஆரம்பம் போல இருக்கு. அதான் சிரிப்போட நிறுத்திட்டாரு. எதுக்கோ நம்ம போய் பேசி பார்ப்போம். குருவே, வாங்கடா வாங்கடா. டேய், இப்பதான்டா உங்களை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்கடா. உங்களுக்கு 100 வயசுடா. டேய், யாரும் கிட்ட போயிடாதீங்கடா. பைத்தியம் இல்லைன்னு தெரியற வரைக்கும் யாரும் கிட்ட போயிடாதீங்க. இல்லைன்னா கடிச்சு கொதறிட போறாரு. என்னடா பைத்தியம்ன்றீங்க? நீங்க தானே பைத்தியம். அப்போ உங்களுக்கு பைத்தியம் இல்லையே குருவே? டேய், கொன்னுடுவேன். அப்புறம் ஏன் தனியா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏண்டா ஒருத்தன் தனியா சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீங்களே அவன் பைத்தியம்னு முடிவு பண்ணிடுவீங்களா? பூதலோகம் போன நீங்க அந்த மைதீனையும் அவன் அமைச்சர்களையும் என்ன பாடுபடுத்திருப்பீங்களோன்னு அப்படி நினைச்சு பார்த்தேன். ஒரே சிரிப்பா வந்தது. சிரிச்சு முடிக்கிறேன், நீங்க வந்துட்டீங்க. ஆமா, போன காரியம் என்னாச்சு? நிறுத்துங்கடா. ஏன்டா சிரிக்கிறீங்க? குருவே, பூதலோகத்திலிருந்து மைதனோட அமைச்சர்கள் பூலோகம் வர போறாங்க. என்னது, பூலோகத்துக்கு வர போறாங்களா? அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு வந்தீங்க? நாங்க பூதலோகம் போனப்போ அங்க மூசாவை எப்படி அழிக்கிறதுன்னு ஆலோசனை நடந்துகிட்டு இருந்தது. இத கேட்ட நாங்க ஆளுக்கு ஒரு அமைச்சர் உடம்புல புகுந்து மூசாவை அழிக்கணும்னா பூலோக மந்திரவாதிகளால தான் முடியும்னு மைதீனுக்கு ஐடியா கொடுத்தோம். இத கேட்டு சந்தோஷப்பட்ட மைதீனு உடனடியா பூலோகம் போய் அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதிய சீக்கிரமா பூதலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டாரு. அதை கேட்டு அந்த மந்திரிங்க மந்திரவாதியை தேடி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இத சொல்லத்தான் நாங்க முன்னாடியே வந்துட்டோம். வெற்றி வெற்றி, நான் போட்ட திட்டம் வெற்றி. குருவே, பூலோகம் வர்ற மந்திரிங்களை நாம சும்மா விடக்கூடாது. அவங்கள பாடா படுத்தி கடைசியில அபூர்வ ஜந்துக்கள்னு சொல்லி நாம வண்டலூர் ஜூல சேர்த்துறணும். நீயே வண்டலூர் ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்க. நீ அவங்கள வண்டலூர் ஜூல தள்ள போறியா? அதுக்கெல்லாம் நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம் குருவே? முதல்ல அவங்க இங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீங்க போய் மந்திர தட்டை எடுத்துட்டு வாங்க. உத்தரவு. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம். குருவே, இவர்தான் பூதலோக மந்திரி. போது, நிறுத்து. குருவே, 4 பேர் வருவாங்க பார்த்தா ஒட்ட மாட்ட வரா. அந்த ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னு நாம எடுத்துப்போம். இப்ப நாம என்ன பண்றது குருவே? அவன் ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கு நான் போன அவசியம் இல்லை. உங்கள ஒருத்தன் போனா போதும். மம்படியா, நீங்க வா. ஓ, ஓகே ஓகே குருவே. ஒரு வழியாக பூலோகம் ஒன்றாகிவிட்டது. சக்தி வாய்ந்த மந்திரவாதியை எங்கே சென்று எப்படி தேடுவது? ஓம் ஓம்
இவரை பார்த்தால் மிகப்பெரிய மந்திரவாதி போல் தெரிகிறார். இப்படி ஆகாயத்தில் ஆசனம் போட்டு உட்கார வேறு யாரால் முடியும்? இவர்தான் மூசாவை அழிக்க சரியான ஆள். போய் பேசி பார்ப்போம். சுவாமி, சுனாமியா? எங்க 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 எங்க? சுனாமி இல்ல சுவாமி, நான் தான் சுவாமி என்று கூப்பிட்டேன். சாமி சுனாமி 2 நாளையும் ஜனங்களுக்கு பிரச்சனை தான்யா. இப்ப எதுக்கு என் தவத்தை கலைச்ச? தாங்கள் மிக பெரிய மந்திரவாதி என்று நான் நினைக்கின்றேன். சரிதானே? அந்தரத்துல வந்து வினாடி வினா நடத்திக்கிட்டு இருக்காத. உன் பிரச்சனை என்ன அதை சொல்லு. என் பிரச்சனையை சொன்னால் தாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வீர்களா? நீயே வழி தவறி வந்த பூதம் மாதிரி இருக்க. நீ என் மேல சந்தேகப்படுறியா? ஆமாம், நான் பூதம்தான். எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நாங்கெல்லாம் யாருன்னு நினைச்ச? பூலோக மந்திரவாதினா சோனகிரிங்க. காதல பூ வச்சுட்டு போலாம் நினைச்சியா? இல்லை குருவே, தங்களை பற்றிய முழு விவரத்தையும் புரிந்து கொண்டேன். நான் வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். உன்னை அழிப்பேன். அது எப்போது, எங்கே, எப்படி என்பதெல்லாம் எனக்கே தெரியாது. அதுவரை நீ உன் மரணத்தை ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து உணவின்றி, உறக்கமின்றி, நிம்மதியின்றி தவிக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். இதுதான் பிரச்சனை. தாங்கள் உடனடியாக என்னோடு பூதலோகம் வந்து அந்த பொடி பூதம் மூசாவை அழித்தோ அல்லது அடக்கியோ எங்களுடைய மன்னர் மைதீனுக்கு உதவ வேண்டும். நீ சொன்ன மூசா எனக்கும் எதிரி தான். அப்படியா? ஆமா, அப்படித்தான். எப்படி எப்படி? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எதிரிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க, அது போதும். எதிரிக்கு எதிரி நண்பன். மைதீனுக்கு இனி மூசாவால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அந்த மூசாவை நான் குடுவையில் அடைக்கிறேன். ஆஹா ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. கிளம்புங்கள், பூதலோகம் போகலாம். தவத்தை பாதியில் விட முடியாது. நீ போ, நான் தவத்தை முடித்துவிட்டு வருகிறேன். கண்டிப்பாக வந்து விட வேண்டும். வரம் போயா. வருகிறேன் சுவாமி. வாங்க வாங்க. நான் வந்து மைதீனுக்கு உதவி பண்ணுமா? வரேன் வரேன். உமா, நான் சுற்றி வளைச்சு பேசல, நேரடியாகவே பேசுகிறேன். எங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மாவும் சொல்கிற மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படிப்பட்ட கனவையோ நம்பிக்கையோ உனக்குள்ள நான் வளர்த்தனா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ
நான் தூக்கி வளர்த்த குழந்தை தான். மாமா இப்ப எனக்கு வயசு 21. இருக்கட்டும், வயசு உடல் வளர்ச்சியும் மன முதிர்ச்சியும் கொடுக்கலாம். உறவு மாற்றத்தை எப்படி கொடுக்கும்? அடுத்த ஜென்மத்தில் எப்படியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு அக்கா பொண்ணு மட்டும்தான். அதுக்கு மேல என்னால நினைச்சு பார்க்க முடியல, நினைச்சு பார்க்கவும் மாட்டேன். ஏய் உமா, என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? யாராவது பார்க்க போறாங்க? கோயில் கொள்ளன்னு எல்லா பக்கமும் இவ்வளவு இழுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரா? இவர் இனிமே மனசார கூட நினைக்க கூடாது. மாமா ஒரு நிமிஷம். சுஜாதா நினைக்கிறது, தாத்தா பாட்டி அம்மா சொல்றது, நீங்க முடிவு பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா? தேவையில்லை. அவங்க பேசுறப்பெல்லாம் நீ மௌனமா இருந்த. அப்போவே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வா போலாம். அமருங்கள். மந்திரவாதியை தேடி பூலோகம் போன அமைச்சரிடமிருந்து ஏதாவது தகவல் வந்ததா? இல்லை அரசே. அவையில் நுழைந்ததும் கேட்ட முதல் கேள்விக்கே முகத்தில் அறிந்தால் போல் ஒரு பதில். வேதனை. மன்னர் அறியாதது ஏதுமில்லை. தக்க முகவரியுடன் போனாலே ஓர் இடத்தை பூலோகத்தில் கண்டுபிடிப்பது சிரமம். நமது அமைச்சர் குத்துமதிப்பாக போயிருக்கிறார். முதலில் ஒரு மந்திரவாதியை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். அவர் நம் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் அவர் நம் பூதலோகத்திற்கு வருவதற்கு சம்மதிக்க வேண்டும். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதே அரசே. காலதாமதத்திற்கு காரணம் கண்டுபிடிப்பதில் அப்துல் வல்லவர் என்று எனக்கு தெரியும். இல்லை அரசே, தற்போது பூமி வேறு அங்கு குலுங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் பீதியோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். குலுங்கும் பூமி அலாவுதீன் குடும்பத்தை விழுங்க வாய்ப்பில்லையோ? மனிதர்களை விழுங்கும் பூமி பூதங்களை எப்படி விழுங்கும்? அது நடக்காத காரியம் அரசே. மட மந்திரியாவது மந்திரவாதியுடன் வந்து தொலையட்டும். வணக்கம் அரசே. வணக்கம் இருக்கட்டும். போன காரியம் என்ன ஆயிற்று? மந்திரவாதி எங்கே? மலையை மாவாக்கும் மம்முட்டியான் என்ற மாபெரும் மந்திரவாதியை சந்தித்து தங்களுடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்லி அழைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன் மன்னா. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு இருப்பார். மலையை மாவாக்கும் மந்திரவாதியால் மூசாவை அழிக்க முடியுமா? இது அபத்தமான கேள்வி. நான் அழைப்பு விடுத்திருக்கும் மந்திரவாதி மாபெரும் சக்தி படைத்தவர். அரசே, நீ யாரடா சித்திரக்குள்ளா? ஐயோ அரசே, சற்று பொறு. யாரடா நீ? இங்க எப்படி வந்தாய்? என்னையா யார் என்று கேட்கிறாய்? என்னை இங்கு வர சொல்லி அழைத்த அற்பனே, இந்த பூதத்திற்கு நான் யார் என்று சொல். அரசே, இவர்தான் நான் பூலோகத்திலிருந்து அழைத்து வந்திருக்கும் மம்முட்டியான் என்ற மாபெரும் மந்திரவாதி. ஏன் சிரிக்கிறீர்கள்? கேலி செய்ய வேண்டாம், 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 வேண்டாம். இவனா மந்திரவாதி? ஆமாம் மன்னா. இவனா மலையை மாவாக்க போகிறார்? நம்புங்கள் மன்னா. ஐயோ, நல்ல வேடிக்கை. தன் உருவத்தையே இயல்பான நிலைக்கு உருவாக்கி கொள்ள முடியாத இந்த குள்ளன் எப்படி மூசாவை அழிக்க போகிறார்? அதுதானே. போதும், வாயை மூடுங்கள். என் உருவத்தையா கேலி செய்கிறீர்கள்? எறும்பு தூக்கி கொண்டு போகும் அளவிற்கு உங்கள் உருவத்தை மாட்டுகிறனா இல்லையா பாருங்கள். ஓம் ரீம் ரீம், ஓம் ஜாம் ஜீம், ஓம். இப்போது நான் யார் என்று புரிகிறதா? நீங்கள் எல்லாம் சக்தி படைத்த பூதங்கள் தானே? முடிந்தால் இவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வாருங்கள். இங்கே நீங்களா நானா என்று பார்த்து விடலாம். என் அவைக்கு வந்து என் அமைச்சரை குள்ளமாக்கி விட்டு எங்களுக்கே சவால் விடுகிறாயா? இதோ என் அமைச்சரை என் சக்தியால் மீட்கிறேன். முடிந்தால் செய்.
உன் புஸ்வான வேலையெல்லாம் என் சக்திக்கு முன்னால் சாம்பலாகித்தான் போகும். நான் நினைத்தால் மட்டுமே இவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். இப்போது பார். ஓம் ரீம் க்ளீம் 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 டும் டீம் டும் டீம் டும் டீம் டும் டீம் டும் து து. இப்போது புரிந்ததா நான் யார் என்று? புரிகிறது மந்திரவாதியே, புரிகிறது. உன் சக்தியும் புரிகிறது, உன் வித்தையும் புரிகிறது. நீயே மூசாவை அழிக்க சரியான ஆள். நான் உன்னை மனப்பூர்வமாக நம்புகிறேன். வா, வந்த ஆசனத்தில் என் அருகில் அமரு. ஆசனத்துக்காக ஆசைப்படுபவன் அல்ல இந்த மம்மட்டியான். நான் வந்த வேலை முடியும் வரை நான் அமரமாட்டேன். நாளை அமாவாசை. நீ விரும்பியபடியே மூசாவை விளையாட்டு பொருளாக தருகிறேன். நீ அவனை உருட்டி விளையாடு, இல்லை உடைத்து